கார்த்தி அவர்களோட நடிப்பில் நலன் குமாரசாமி அவர்களோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க வாவாத்தியார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FD பஸ் வித் மோஹி. அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நாம் வாவாத்தியார் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம் வந்து நலன் குமாரசாமி அவர்கிட்டருந்து ஒரு படம் வந்திருக்கு. ஆக்சுவலி நலன் குமாரசாமி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படமானதும் ஒரு டிஃப்ரெண்ட் வேயான அட்டம்ப்ட் கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லைன்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ ஆனது பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். வாவாத்தியார் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் அவர்கள் ஒரு பயங்கரமான தலைவர், அதாவது வாத்தியாரோடைய ஃபேன் அவர். ஸோ அன்றைக்கி வந்து வாத்தியார் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறக்குறாரு. அந்த டைமில் அவருக்கு வந்து ஒரு பேரப்பள்ள பிறக்கிறாரு. ஸோ இவர் தான் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிர்ணயம் பண்ணி வாத்தியாரோட நலன்கள்லாம் இவர் கூறி வந்து வளர்க்குறாரு. அந்த ஒரு தருணத்தில் வந்து லாட்ரி சீட்டில் வந்து இவருக்கு ஒரு லக்கு விழுவுது. அதாவது அந்த பேர பையனுக்கு லக்கு விழுவுது. அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து உழைச்சி தான் வாழணும், வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு, உழைத்து வாழ வேண்டும் சொல்லியிருக்காரு இல்லையா, அப்போ அதை தான் நம்ம பின்பற்றுன்றாரு. அப்போலேருந்து இவர் வந்து வாத்தியாராக இருந்தவர் வந்து நம்பியாராக மாறுறாரு பேர பையன். ஸோ அதனாலேருந்து தாத்தா சொல்கிறதெல்லாம் கேட்காம அப்படியே கெட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் பழக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அவருக்கு லைஃப்க்கே பெரிய பேக் போனாக ஆகுது. ஸோ தாத்தாவுக்கு தெரியாமல் தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அந்த ஒரு தருணத்தில் வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய சூழ்நிலை வந்து மாற்றம் ஏற்பட போகுது. ஸோ அந்த ஒரு கேஸில் இவரும் இன்வால்வ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் நம்பியார் வந்து வாத்தியாராக மாறினாரா இல்லை வாத்தியாராகவே இருந்தாரா நம்பியாராகவே இருந்தாரான்னு தான் கதையாக அமையுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசும். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக நலன் குமாரசாமி அவர்களுடைய ஒரு வித்தியாசமான அப்ரோச், ஒரு புதுவிதமான அட்டம்ப்ட் கூட சொல்லலாம். லைக் வந்து எப்படி நம்ம மாவீரனை ஒரு அண்டர்ரேட்டர் ஆக்கணுமோ அதே மாதிரி இந்த படமானது அண்டர்ரேட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான காரணம் இது ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்ட் சொல்லலாம், ஒரு புதுவிதமான அட்டம்ப்ட். இந்த அட்டம்ப்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசு தான், பட் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது அட்டம்ப்ட் தான் நான் சொல்லுவேன். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. முக்கியமாக இன்ட்ரோ பிளாக்ல அந்த சீன் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வர அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சில ரிவீலிங் சீன்ஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படி தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஓரளவு என்கேஜாக கொண்டு போயிருந்தாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். அண்ட் சந்தோஷ் நாராயணோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு நீட்டான இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக இல்லை, ஏன்னா பாதி இடங்களில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் தான் அந்த படம் ஃபுல்லாக ஒலிக்குது. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக எம்ஜிஆர் ஃபேன்ஸ்க்கு பயங்கர ட்ரீட்டாக இருக்கும், எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மறைமுகமாக ஒரு கட்சியை அடைக்கிறாங்க. அதாவது எம்ஜிஆரே வந்து உயிரிழந்து சொல்கிற மாதிரி இருக்குது. லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்டா நான் வளர்த்த கட்சி இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய குறியீடுகள் அந்த படத்தில் இருக்குது. அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரைட், இது இப்படி தான்ன்ற மாதிரி நம்மளால் கணிக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கப்பட்ட கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் படம் ஃபுல்லாகவே நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் பொதுவாகவே கார்த்தியை பார்த்திங்கன்னா புது புது ஐடியாலஜியும் புது புது படங்களையும் ட்ரை பண்ணுவார். அந்த வகையில் இதுவும் அவருக்கு ஒரு புது அட்டம்ப்ட் தான். ஸோ அந்த அட்டம்ப்டை நல்லாவே பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆன பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி படத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள், அரசியல் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், கருத்தியல் ரீதியான விஷயங்கள் இருக்கட்டும், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது ஒரு புது அட்டம்ப்ட். ஆனால் இந்த படத்தில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அரசியல் சூழ்நிலை நான் சொல்லுவேன் தெரியுமா, அந்த அரசியல் சூழ்நிலை வந்து ஒரு ஹேக்கர்லாம் வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டப்படுது. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து புதுசாக என்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் கட்டாக தெரியுது, ஒரு கண்டினியூட்டி ஃபீல் ஆகல. அட் சேம் டைம் வந்து நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. சரி, இது அதாவது ஒரு சீனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ள அடுத்த சீன் அடுத்தடுத்து வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்து படத்தினுடைய அந்த யூகத்துக்குள்ளே போக முடியல. அதுவே திடீர்னு வேறு ஒரு சீன்ஸ் வந்து ஜம்ப் அடிக்குது. அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வராங்க, கீர்த்தி செட்டி வர சீன்ஸில் காட்டுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு பாட்டு போகிறாங்க. இந்த படத்தினுடைய ஸ்பீட் பிரேக்கே இந்த பாட்டு கூடன்னு சொல்லலாம். அண்டு இதில் நடிக்கப்பட்ட மற்ற நடிகர்களோட கேரக்டரைசேஷன் பெருசாக எழுதப்படலான்ற மாதிரி இருக்குது. அதாவது ஆனந்த் பாபு வராரு, அப்புறம் வந்து ராஜ்கிரண் கேரக்டருக்கும் நல்லா எழுதப்பட்டிருக்கு. ஓகே, மற்றபடி மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே பெருசாக வெகுவாக இல்லை. இதுக்கு வில்லன் அப்படின்ற கேரக்டர்லாம் யாரும் கிடையாது. பட் அதுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளேயோ ஸ்ட்ராங்கான வில்லன்ஸோ அந்த படத்தில் அமையலையோன்ற மாதிரி தோணுது. படத்தை வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லலாமா, நல்லா இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே நம்ம மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிற மாதிரி இந்த படமானது அமைஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி இந்த தாட்டு தான் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் படுத்திருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா நலன் குமாரசாமியே வந்து ஒரு பேட்டியில் பேசும்போது சொல்லியிருப்பார்,
இது வந்து நலன் குமாரசாமி ரசிகர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான படமாக இருக்கிறது கொஞ்சம் இதுதான். ஆனால் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்புறம் அந்த ஃபீல் தான் இருந்தது. அவர் சொன்னது கரெக்டு தானோன்ற மாதிரி. ஏன்னா நலன் குமாரசாமி பேட்டர்லேருந்து, அதாவது அவரே கன்ஃபியூஸ் ஆகி இந்த படத்தை ரிட்டர்ன் பண்ணாரோ அப்படின்ற மாதிரி தோணும். 10-15 தடவை அடிச்சடிச்சு எழுதுன மாதிரி இருக்குதா இந்த பேப்பர் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொண்டு வந்திருக்கலாம், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொண்டு வந்திருக்கலாம். செகண்ட் ஹாஃப் சரி பார்த்தீங்கன்னா அதோட போக்கு அதுதான், இந்த படத்தோட போக்கு அப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் முடிவடைன்றது நம்மளால் யூகிக்க முடியுது. அதனால் இந்த அந்த செகண்ட் ஹாஃபும் கூட சரி பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ் இருக்குது, அதாவது வாத்தியாரும் கார்த்தியும் பேசிக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் வரும். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் வரும், சின்ன சின்ன ஜோக்ஸ் ஓகே. மற்றபடி ஏதாவது படத்தில் வந்து காமெடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இதுமாதிரி ஸ்க்ரீன் பிளே வடிவில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திக்கலாமோ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுது. எல்லா வகையிலையும் வந்து படத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், அதாவது பண்ணியிருக்கலாம் மட்டும் தான் கேட்க தோணுது. எதுவுமே கரெக்டாக பண்ணலன்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் படத்தை வந்து 10 தடவை அடித்தவங்க 11 தடவை இன்னும் கொஞ்சம் அடித்து நல்லா எழுதிருக்கலான்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. பட் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் அவுட் ஆகுன்றது ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு இந்த படமானது மொத்தத்தில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படமானது ஒரு ஓகே ரகம், அதாவது ஒரு அபோவ் தி ஆவரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தெரியல, மேபி நலன் குமார் சார்ட்டு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தெரியல. எனக்கு அந்தளவுக்கு பெருசாக அந்த படமானது ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஸ்டே வித் மீ FD First with Mogi.